Hi, hello guys, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், நான் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன், அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்துருவோமா. மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்க டேரக்டா ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைலி ரிஸ்க் இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர்கிட்ட வந்து அமௌண்ட் போகும். இந்த இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு அமௌண்ட் போயிட்டு அது வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கு, பாண்ட்ஸு, கோல்டு, சில்வரு, அதில் வர்ற ரிட்டர்ன்ஸ்ல சில கமிஷன்ஸ் வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா டைரக்டா அது வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபண்ட் மேனேஜர்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கொடுப்பாங்க. இது ரிஸ்க் வந்து ஹையாவே இருக்கும். செகண்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெப்ட் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரிஸ்க் கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால லோ டு மீடியம்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, ஈக்விட்டியும் டெப்ட் செக்யூரிட்டியும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்றது. ஐ மீன் நீங்க வந்து அமௌண்ட் கொடுக்குறீங்க, ஃபண்ட் மேனேஜர் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல வர ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு பாதி பிளஸ் சில வந்து எக்ஸிட் லோடும் சொல்றாங்க. அது நான் உங்களுக்கு போக சொல்றேன். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. இது வந்து ஒன்றும் இல்லை, நிஃப்டியோட 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லோ காஸ்ட்ல பேசிவ் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் ஹையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேக்ஸ் சேவிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டேக்ஸோட சேவிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மந்த்லி நிறைய சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து பாதி அமௌண்ட் டேக்ஸுக்கே பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அண்டர் 80 கீழே தான் வருதுனால ரிஸ்க்கும் ஹையாகவும் இருக்கும், உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாகவும் வந்துடும். அடுத்து சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோலிட்டிக் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாமே ஹையா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ரிஸ்க் எல்லாமே. அடுத்து செவன்த் டைப் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபண்டு. லிக்விடிட்டி ஃபண்ட் வந்து ஷார்ட் டேர்ம்ல உங்க மணி க்ரோத் பண்ற மாதிரி இருந்ததுன்னா வெரி லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வரும், பட் ரிஸ்க் ஹை குவாலிட்டி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரிஸ்க் இஸ் ஆல்சோ வெரி லோ. ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துக்கிறோமா. பெனிஃபிட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் 100 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்பராக நான் இதில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ப்ராப்பராக ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்கள் ஃபண்ட் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸு, கோல்டு, சில்வரு, ரியல் எஸ்டேட்டு, அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் உள்ள ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஐ மீன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. இது வந்து நான் எந்த டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா க்ரோ அப் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றேன். இதுல வந்து ஒன் பை ஒன்னா நான் ஃபண்டோட பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி போக போக உங்களுக்கு நான் வீடியோவா இன்ஃபார்ம் பண்ணி ஐ மீன் வீடியோவா ரெடி பண்ணி போடுறேன். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இது ரெண்டு தான். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று லம்சமா இன்வெஸ்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல ரேண்டமா ஒரு ஃபண்டு சூஸ் பண்றேன்னு வைங்க. 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். மந்த்லி எஸ்ஐபின்னு சொல்லி இருக்கும். மந்த்லி எஸ்ஐபி தான் இது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பாதி ஃபண்ட்ல நீங்க 100 ரூபீஸ் போடலாம், பாதி ஃபண்ட்ல 500 ரூபீஸ் போடலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி நீங்க மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து 110, என்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, மொத்தமா போட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுல போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி வீடியோ எல்லாமே உங்களுக்கு போக போக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஸ்ஐபினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், லம்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன், க்ரோ அப் தான் யூஸ் பண்ணேன். ஃபார் வந்து ஸ்டாக்ஸுக்கும் சரி ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டுக்குமே இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எதனால ஓரளவு க்ரோத் ஆகுது, எதனால இறங்குது, எல்லாமே ஒரு நான் வீடியோ ப்ராப்பராக போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாமே
புரிய வைக்க ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் பை ஒன்னா நான் ஃபண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா அதில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ போடாம இருக்கேன். நீங்க என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிப்பேன் பாத்தீங்களா டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல அப்படியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஃபண்டுக்குள்ள போய் பார்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you another video. Bye bye.